பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்டோ ரிலேட்டிவ்ஸோ வராங்கன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் கலைஞ்சிருக்கிற பொருள்லாம் சரி பண்ணி அவங்க தங்குறதுக்கு நம்ம வீடை நல்லா சுத்தம் பண்ணி நம்ம வீட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வைப்போம். அதே மாதிரி தான் ஏசப்பா இன்னைக்கு உங்க இருதயத்துல தங்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம இருதயம் பாவத்தினாலையும் தீய எண்ணங்களாலையும் நிறைஞ்சிருக்கு. அதாவது ஏசப்பா தங்குறதுக்கு உகந்ததா இல்லாத ஒரு இடமா இருக்கு. நம்ம வேதாகமத்திலையும் சகையோவை பத்தி பாக்குறோம். அவரு நிறைய பேர்கிட்ட அநியாயத்துக்கு வட்டி வாங்கி ஒரு பெரிய பணக்காரரா இருந்தாரு. வேதாகமத்துல அவர் ஒரு பாவியா தான் கருதப்பட்டிருக்கு. ஆனா ஏசப்பா அவரை பார்த்து நான் உன் வீட்டுல தங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏசப்பா அந்த வார்த்தையை சொன்னதை அவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப சந்தோஷமாகி அவர் இவ்வளவு நாள் அநியாயமா சம்பாதிச்ச அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்துறாரு. ஏசப்பா வீட்டுல தங்கணும்னு சொன்னதும் அவர்கிட்ட இருந்த அந்த பாவத்தை அவர் அகற்றிடுறாரு. அதே மாதிரி ஏசப்பா இன்னைக்கு உங்க இதயத்துல தங்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால உங்க இதயத்துல இருக்கிற பாவத்தையும் தீய எண்ணங்களையும் உங்களை விட்டு அகற்றி ஏசப்பாவுக்கு உகந்த ஒரு இடமா உங்க இதயத்தை மாத்துங்க. ஏசப்பா நிச்சயமா அவங்கள ஆசீர்வதிப்பாங்க.